Daily. Taste the Daily. திமுகவோட குடும்ப வரலாற்றை படிக்கும்போது கிமு கிபின்னு படிக்க மாட்டாங்களாம், காமு காப்பின்னு தான் படிப்பாங்களாம். அதென்னப்பா அது காமு காப்பின்னு கேட்குறீங்களா? கரூர்காரருக்கு முன் கரூர்காரருக்கு பின் ஊழல் செய்வது எப்படின்னு உலகத்துக்கே சொல்லி கொடுத்த கருணாநிதி குடும்பத்துக்கே டாஸ்மாகில் எப்படியெல்லாம் சம்பாதிக்கலான்னு ஐடியா கொடுத்திருக்காரு செந்தில் பாலாஜி. எடுத்துக்காட்டுக்கு விவரம் தெரிஞ்சவங்க சொல்ற தகவலை சொல்றேன். தமிழ்நாட்டில் மணமகிழ் மன்றம்னு ஒரு கான்செப்ட் இருக்குங்க. அதாவது டாஸ்மாக் கடைகளில் இருந்து மது பாட்டில்களை வாங்கி அதை மணமகிழ் மன்றத்தில் விற்பனை செய்வாங்க. அந்த மணமகிழ் மன்றத்தில் மெம்பராக இருக்கிறவங்க மட்டும்தான் அங்கே மது வாங்க முடியும். செந்தில் பாலாஜி இந்த அமைச்சராகிறதுக்கு முன்னாடி 400 மணமகிழ் மன்றங்கள் மட்டும்தான் தமிழ்நாட்டில் இருந்திருக்கு. கல்லா கட்டுறதுக்காகவே கட்சி தாவிட்டு இருக்கிற கரூர்காரரு பொறுப்புக்கு வந்ததும் கடந்த 2 வருஷத்துல சுமார் 1200 மணமகிழ் மன்றங்கள் தமிழ்நாட்டில் இருக்கு. அதாவது புதுசா 800 மணமகிழ் மன்றங்கள் திறக்கப்பட்டிருக்கான். அதாவது சென்னை மாதிரி சிட்டில மணமகிழ் மன்றங்களை திறக்கணும்னா 1 கோடி லஞ்சமா, நகராட்சிகள்ல திறக்கணும்னா 35 லட்சம் லஞ்சமா. இந்த வகையில மட்டுமே பல கோடிகளை வாரி சுருட்டி இருக்கான் திமுக தலைமை குடும்பம். அவ்வளவுதான் கூணு நினைச்சிடாதீங்க. இந்த மணமகிழ் மன்றங்களுக்கு டாஸ்மாக்ல இருந்து தான் மது சப்ளை பண்ணணும். அதாவது மது ஆலைகள்ல இருந்து டாஸ்மாக், டாஸ்மாக்ல இருந்து மணமகிழ் மன்றம். இதுதான் ரூட்டு. இந்த ரூட்ல போனா அரசாங்கத்துக்கு 2 முறை வரி கட்டணும். அதுலதான் மெகா ஊழல் நடந்திருக்கு. டாஸ்மாக்குக்கே தெரியாம நேரடியா மது ஆலையில இருந்து மணமகிழ் மன்றங்களுக்கு மதுவை கொண்டு போய் கொள்ள லாபம் பார்த்திருக்கான் திமுக கும்பல். அதாவது ஒரு பாட்டிலுக்கு 100 ரூபாய்க்கு மேல சம்பாதிச்சிருக்காங்களாம். அதான் வரியெல்லாம் வாரி சுருட்டுறாங்களே. அரசாங்கத்துக்கு நிகரா சம்பாதிச்சிருக்காங்க. சொல்ல போனா கூடுதலாகவே சம்பாதிச்சிருக்காங்க. முன்னாடி பிடிஆர் சொன்னது ஞாபகம் இருக்கா? டாஸ்மாக் வருவாயில பாதி தான் அரசாங்கத்துக்கு வருது, மீதி வரலன்னு. அது இதுதான். அட நான் சொல்லலப்பா, விவரம் தெரிஞ்சவங்க சொல்றாங்க. ஆக அரசாங்கத்துக்கு நிகரா சம்பாரிச்சு கொடுத்த கரூர்காரரை திமுக தலைமை குடும்பம் கொண்டாடுறது சரிதானே? காமு காப்பின்னு வரலாற்றை படிக்கிறது நியாயம்தானப்பா.